எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ வந்து தமிழ்நாடு காவல்துறை வந்து ஆள் எடுக்கிறாங்க. 15,711 பேர் காலி பணியிடங்கள் இருக்குது. அதுக்கு சிறைத்துறை, தீயணைப்புத்துறை, காவல்துறை இந்த 3 பிரிவுகளை பிரித்து எடுக்கிறாங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமில் கேட்கக்கூடிய கேள்வி, அதுலேயும் முக்கியமாக உளவியல் சம்மந்தமாக ஒரு கேள்வி. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள். 2 டேபிள் மற்றும் 3 சேர்களின் விலை ரூபாய் 3,500, மேலும் 3 டேபிள் மற்றும் 2 சேர்களின் விலை ரூபாய் 4,000 எனில் ஒரு டேபிளின் விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான கேள்வி தான். ஆனால் வந்து நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணி தான் இது போடுற மாதிரி இருக்கும். அதாவது ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து டைம் பத்தாது. அவங்க கொடுக்கக்கூடிய டைம் வந்து நம்மளுக்கு பத்தாது. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கேள்வி தான் நம்ம அட்டன் பண்ணணும். அப்போ தான் டைமிங் கரெக்டாக வரும். 80 கொஸ்டினுக்கு 80 நிமிஷம் அப்படிங்கிற கணக்கில் வரும். ஸோ நம்ம இது எப்படி வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் போகிறது? வெரி சிம்பிள். டேபிளோட வேலை என்ன, சேரோட வேலை என்ன, இது ரெண்டில் ஏதாவது ஒரு வேலை நம்மளுக்கு தெரிஞ்சாலே போதும். இந்த கணக்கு ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இது என்னென்னா, இதுக்குள்ளே ஆன்சர் பின்னாடி கொடுத்துருக்கா பாருங்கள். எவ்வளோ லென்த்தாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவ்வளோ ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். ஸோ வந்து நீங்கள் ஈஸியாக வந்து மெத்தட் இருக்குது. முதல்ல அவங்க கொடுத்துருக்க வந்து விடையை பாருங்கள். விடை வச்சு தான் நம்ம கணக்கு பண்ணிக்கலாம். இப்போ 500 கொடுத்துருக்காங்கல்ல. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, டேபிளோட விலை கேட்டிருக்காங்க. அப்போ டேபிளோட ஒரு டேபிளோட விலை வந்து 500ரூபான்னு வச்சுங்களேன். இப்போ 500 என்ன பண்ணுறீங்கன்னா, 2 டேபிளோட விலை எவ்வளோதாச்சு, 1000 ரூபா ஆச்சு. அப்போ ஸோ 2 டேபிளோட 1000 ரூபான்னு வச்சிங்கன்னா 1000 இன்ட்டு ஒரு டேபிள் 500ரூவானா, ஒரு டேபிள் 500ரூவானா 2 டேபிள் எவ்வளோதாச்சு, 1000 ரூபா ஆச்சு. அப்போ ஸோ அவங்க கொடுத்துருக்க வந்து 3 சேர்ந்த விலை. அப்போ 1000ல் 3500 போச்சுன்னா மற்ற 2500 இருக்குது. இந்த 3500 கழிக்கணும். 2500 இருக்குது. அப்போ அந்த 2500 மீதி இருக்குங்கள, இதுலேருந்து அவன் கொடுக்கப்பட்ட சேரும் இதை வந்து டிவைட் பண்ணுங்கள். 2500 டிவைடு 3 பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பாயிண்ட்ஸில் வரும். பாயிண்டில் வந்தால் நீங்கள் அந்த கணக்கு எடுக்காதீங்க. இந்த மாதிரி 833.33 சம்திங் ஒன்று வந்தால் அது வந்து எடுக்காதீங்க. அடுத்தபடியாக நம்ம சொல்ல போனால் என்னென்னா, 750 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டேபிள் 750னா 2 டேபிள் எவ்வளவு கணக்கு பண்ணுவேன். 750 இன்ட்டு 2 1500 ரூபாய் போச்சு. ஸோ 1500 3500 கழிங்க, 2000 வருது. ஸோ இந்த 2000 என்ன போட்டிங்கன்னா 3 சேர். அப்போ 3ஆக டிவைட் பண்ணுங்கள். 2000 டிவைடு 3 ஒரு மனக்கணக்காக போட்டு பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களுக்கு இந்த மாதிரி பாயிண்ட்ஸில் வருது. பாயிண்ட்டை வந்து நம்ம இதை எடுத்துக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா 1000 இருக்குது. 2 டேபிளோட விலை வருது 2000 ஆச்சு. அப்போ 3500லேருந்து 2000 கழிச்சிங்கன்னா 1500 வருது. 1500லேருந்து டிவைடு 3 போட்டிங்கன்னா 500 வருது. இது வந்து உங்கள் பாயிண்ட்ஸ் லெவலில் ரவுண்டாக வருது. அப்போ ஸோ இதை நம்ம எடுத்துக்கலாம். 500 எடுத்துக்கோங்க. 500ங்கிறது நம்ம 500 எடுத்துக்கூடாது. இதை எதை வச்சு கணக்கு பண்ணோம், 1000 ஒரு டேபிளோட 1000 வச்சு கணக்கு பண்ணோம். இந்த 1000 தனியாக எழுதிங்க. 1000 மாதிரினா ரவுண்டாக வருது. ஸோ அடுத்து 1500. ஒரு டேபிளோட விலை 1500, 2 டேபிளோட விலை வந்து 3000 ரூபாய் போச்சு. அப்போ 3000லேருந்து 3500 கழிச்சிங்கன்னா 500 வரும். ஸோ அந்த 500லேருந்து 3 டிவைட் பண்ணுங்கள். பாயிண்ட் சம்திங் வருது. அப்போ இதையும் நம்ம எடுத்துக்கூடாது. இப்போ இந்த 4க்கு விடையும் வச்சு நம்ம பார்க்கும்போது 1000 வச்சு பண்ணும்போது தான் நமக்கு வந்து ரவுண்டாக அந்த 500 கிடச்சி. ஓகேயா, அந்த 500ங்கிறது எடுத்துக்கூடாது. அந்த ரவுண்டாக ஒரு மதிப்பெண் கிடச்சி நமக்கு. ஸோ இப்போ இந்த 1000 தான் நமக்கு ரவுண்டாக கிடச்சா இல்லையா, இதை வச்சு நம்ம கணக்கு பண்ணுவோம். ஒரு டேபிள் 1000 ரூபானா 2 டேபிள் 2000 ரூபா. அப்போ 3500 2000 ரூபா போச்சுன்னா 1500 ரூபா. ஸோ 1500 வந்து 3ஆக டிவைட் பண்ணும்போது 500 கிடைக்கிது. அப்போ ஒரு சேரோட விலை 500 தான். அப்போ 3 சேர் விலை எவ்வளோதாச்சு, 1500. ஒரு சேரோட விலை 500னா 3 சேரோட விலை வந்து 1500. ஸோ ஒரு டேபிளோட விலை என்ன எடுத்துக்கிட்டோம், 1000. 2 டேபிள் 2000 ப்ளஸ் 2000 3500 வந்துருச்சா. ஒரு சேரோட விலை 500ரூவாக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு டேபிளோட விலை 1000 ரூபா தெரிஞ்சு போச்சு. 1000 2000 இது 3 500 சேர்த்தா 1500. ஸோ 3500. இப்போ இதை வச்சு இதே கணக்கு பண்ணுங்களேன். 3 டேபிள், ஒரு டேபிள் நம்ம 1000 ரூபா தானே எடுத்துக்கிட்டோம். அப்போ 3 டேபிள் 3000. மீதி இருக்க எவ்வளவு, இது 4000 சொல்லியிருக்காங்க. 3000ல் 4000 போச்சுன்னா 1000.
அப்போ ஒரு சேரோட விலை 500 முதல்ல சொன்னோம்ல, அப்போ 2 சேரு 1000. அப்போ ஸோ இது ஒரு 3000, இது ஒரு 1000 ப்ளஸ் 4000 வந்துருச்சு. அப்போ இதுக்கு விலை வந்து 1000 தான். 2க்கு வந்து இதுக்கு வந்து 1000 தான் விலை. கீழே போட்டுருக்கோம். 2க்கு சி. இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து விடையை வச்சு கால்குலேட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளான கேள்விகள்லாம் ஒரு சில கேள்விகள் இருக்குது. ஏதோ என்னால் முடிஞ்சு நான் சொன்னேன். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக சிம்பிள் தான் அந்த கொஸ்டின். மனக்கணக்காகவே நீங்கள் போடலாம். நீங்கள் இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் போடணுங்கிறது ஒன்றும் அவசியம் இல்லை. அவங்க கொடுத்துருக்க கொஸ்டினை நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டாலே போதும். ஓகே, ரொம்ப நன்றி என்னுடைய வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கு. கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்து. எனிவே கங்க்ராச்சுலேஷன்ஸ், எல்லாமே பாஸ் ஆகும்.